பள்ளிப்பாளையம் ஸ்டைல் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, காய்ந்த மிளகாய் 15 நம்பர். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதையோடு போட்டுறக்கூடாது. உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிச்சு 2 பிச்சு போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், தேங்காய் திருவல் 1 கப்பு, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். முதல்ல கோழிக்கறியை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி வச்சு நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு சட்டி அடுப்பில் ஏற்றிக்குவோம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு நம்ம போட்டுக்குவோம். அடுத்து கருவேப்பிலை போட்டு அடுத்து காஞ்ச மிளகாய் போடுவோம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குவோம். லேசாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவோம். இப்போ கழுவி வச்சுருக்க கோழிக்கறியை போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஆக்சுவலாக வந்து பள்ளிப்பாளையம் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கறி வந்து ரொம்ப பொடிசை நறுக்கி தான் போடுவாங்க கோழிக்கறியாக. இதை நான் வந்து லெக் பீஸாகவே அப்படியே போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ லேசாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்குவோம். ஏன்னா கறியிலேருந்து தண்ணி வருன்றனால தண்ணி அதிகமாக ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். போதும், தண்ணி அதிகமாக விட வேணாம். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். இடையில அப்படி லேசாக வந்து கிளறி மட்டும் விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இடையில வந்து கிளறி விட்டு மட்டும் விட்டுறேன். விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த மூடியை திறந்து பார்ப்போம், வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி நல்லா வெந்திருக்கு. லேசாக அதை கடையை வத்த விட்டுட்டு கடைசியாக தேங்காய் தூள் போட்டு இறக்குறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும். முதல்ல லேசாக வத்த விட்டுருவோம் சார். நல்லா கிரேவி நல்லா வச்சிருச்சு. கறியில் இருக்க அந்த இது தண்ணி கூட நல்லா வச்சிருச்சுப்பா. கடைசியாக தேங்காய் தூளை போட்டு அடுப்பு அமர்த்திக்கலாம். அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ கலக்கலாம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
லேசாக கொத்தமல்லி தழையில் மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.